மகாதேவன் என்னுடைய நண்பன். நான் மதுரையில், அவன் சென்னையில். மேற்கு மாம்பழ வாசி. சமீபத்தில் கண்புரைக்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்டான். வலது கண் சர்க்கரை நோய் இல்லை என்பது பிளஸ் பாயிண்ட். கண்களை இடுக்கி கொண்டுதான் சிஸ்டத்தில் வேலை செய்வான். நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கியில் உதவி மேனேஜர். கை நிறைய சம்பளம். அதற்கு ஏற்றாற் போல அரசு வேலை. காலையில் வங்கி தொடர்பதற்கு அரை மணி நேரம் முன்பே செல்ல வேண்டும். வங்கியை சுத்தம் செய்து குடிநீர் பிடித்து வைத்து இருக்கைகளையும் மேஜைகளையும் துடைத்து சுத்தம் செய்ய வரும் பணியாளருக்கு உதவியாக வங்கியை திறந்துவிட வேண்டும். அதே போல இரவு மேனேஜர் புறப்படும் வரை இருந்து வங்கியை பூட்டிவிட்டு கிளம்ப வேண்டும். முகம் சுளிக்காமல் 3 ஆண்டுகளாக அதை செய்து வந்தான். வேறொருவராய் இருந்தால் மாற்றல் வாங்கி கொண்டு பறந்திருக்கக்கூடும். அதனாலேயே மேனேஜருக்கு மகாதேவன் மீது தனி அபிமானம் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும். வங்கியில் எல்லா பரிவர்த்தனைகளும் கம்ப்யூட்டர் மூலமே நடந்தது. எனவே முழு நேரமும் சிஸ்டத்தை முறைத்து பார்த்தவாறே வேலை செய்ததால் அவன் கண்கள் பாதிக்கப்பட்டு விட்டன என்றுதான் சொல்ல வேண்டும். மகாதேவனுக்கு பரோபகார சிந்தனை வேறு. அநேகமாக எல்லா பெண் ஊழியர்களும் ஏதோ ஒரு காரணத்தை கூறி அவனிடம் வேலையை சுமத்தி விடுவார்கள். தன்னுடைய வேலையை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்கள் கூறும் வேலைகளை முதலில் செய்து முடிப்பான். வங்கி வேலை நேரம் முடிந்த பின் அவனுடைய வேலையை செய்து முடிப்பான் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு நாள் லீவு போட வேண்டுமென்றாலும் அவனுக்கு டென்ஷன் தான். நீண்ட விடுமுறையில் போவது மாதிரி மேனேஜர் நடந்து கொள்வார். அது என்னவாயிற்று, இது என்னவாயிற்று என்று ரெவியூ செய்வார். பதட்டப்படாமல் சலிக்காமல் பொறுமையாக பதில் கூறுவான். அதனாலேயே அவன் லீவு போடுவதை தவிர்த்து விடுவான் என்று தான் சொல்ல வேண்டும். வங்கி பணிகள் அவனால் நடப்பது மாதிரி நடந்து கொள்வான். அவனிடம் உதவியை பெற்றுக்கொண்ட பெண் ஊழியர்கள் அவனை பரிகாசமும் செய்வார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அவற்றையெல்லாம் ஒருபோதும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவே மாட்டான். வெகு இயல்பாக எடுத்துக்கொள்வான். சாரோட ஒய்ஃப் ரொம்ப கொடுத்து வச்சவங்க என்று பெருமூச்சு விடுவார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். தான் பணி ஓய்வு பெற்ற பின்னும் இந்த வங்கி என்றும் போல இயங்கதான் போகிறது என்கின்ற பிரஞ்ஞை மகாதேவனுக்கு இல்லாததுதான் ஆச்சரியமான விஷயம். என்றென்றும் வங்கியை தாங்கி பிடிக்க போவது போல பணியாற்றினான் என்று தான் சொல்ல வேண்டும். அதிக நாள் லீவு போட முடியாததால் அவன் கண் சிகிச்சையை தள்ளி போட்டு கொண்டே இருந்தான். கடைசியில் பணி ஓய்வு தேதியும் நெருங்கிவிட்டதால் ஓய்வு பெற்ற பின்பு நிம்மதியாக செய்து கொள்ளலாம் என்று தீர்மானித்து விட்டான். அப்படி தீர்மானித்ததும் மனதில் இருந்த பாரம் இறங்கிவிட்டதை போல உணர்ந்தான் என்று தான் சொல்ல வேண்டும். அவனுடைய பணி ஓய்வு நாள் வந்தது. அன்று சனிக்கிழமை. வங்கி பணி அரை நாள் தான். எனவே மாலை 3 நட்சத்திர ஹோட்டலுக்கு எல்லோரும் சென்றார்கள். மகாதேவன் பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும். மகாதேவனின் மனைவியும் வந்திருந்தார். அப்பா மட்டும் முதுமை காரணமாக வரவில்லை. அதோடு அவர் ஆச்சார பேர்வழி. வெளியில் எதுவும் சாப்பிட மாட்டார். மனைவியை இழந்து 20 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. மனைவியின் நினைவு அவரை விட்டு அகலவில்லை என்பதையும் பல விஷயங்களில் காண முடிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். மகாதேவனின் தயாள குணம் பற்றியும் பரோபகார சிந்தனை பற்றியும் பேசினார்கள். மேனேஜர் தன் பங்குக்கு புகழாரம் சூட்டிவிட்டு பணி ஓய்வு பெற்றுவிட்டதால் வங்கியை மறந்துவிட வேண்டும், எப்போதும் போல சக நண்பர்கள் சந்தோஷங்களை கேட்கும் போது உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும். மகாதேவனுக்கு பெரிய வெள்ளி குத்துவிளக்கு ஜோடியை பரிசளித்தார்கள். அவனுடைய மனைவிக்கு அதில் அவ்வளவு சந்தோஷம் என்றுதான் சொல்ல வேண்டும். வீட்டில் ஒரு துரும்பை கூட நகர்த்தாதவர் அலுவலகத்தில் அவ்வளவு செய்ததாக கூறியதை கேட்டதும் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். விடைபெற்று கொண்டு மகாதேவன் மனைவியோடு காரில் இல்லம் திரும்பினான் என்றுதான் சொல்ல வேண்டும். கண் அறுவை சிகிச்சை நடந்து 4 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்ட போது நான் சென்னை செல்ல தீர்மானித்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். சென்னையில் என்னுடைய புரோகிராம் பற்றி நண்பனிடம் பேசினேன். அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவன் வீட்டிலேயே வந்து தங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னான். மனைவி ஒரு அலுவலக ட்ரைனிங் புரோகிராமுக்காக பெங்களூரு போயிருப்பதாகவும் போய் 1 வாரம் ஆகிவிட்டது எனவும் இன்னும் 1 வாரத்தில் வந்து விடுவாள் என்றும் கூறினான் என்று தான் சொல்ல வேண்டும். நான் ஓய்வூதியர் நலச்சங்கத்தின் மதுரை கிளையின் பொறுப்பாளராக இருந்தேன். செயற்குழு கூட்டத்திலும் பொதுக்குழு கூட்டத்திலும் கலந்து கொள்ள வசதியாக ஹோட்டலிலேயே தங்கினேன் என்று தான் சொல்ல வேண்டும். அன்று மகாதேவனை கைபேசியில் தொடர்பு கொண்டு அவன் வீட்டிற்கு வருவது பற்றி கூறினேன். அவன் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கிய பின்பு நான் அங்கு சென்றதில்லை. எனவே இடம் பற்றி விசாரித்து எப்படி வர வேண்டும் என்று கேட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். மாம்பழம் ரயில் நிலையம் வந்து மேற்கு மாம்பழம் படிக்கட்டுகளில் இறங்கி அருகில் இருக்கும் கோவில் பக்கத்தில் நில், நான் வண்டியில் அழைத்து போகிறேன் என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும்.
உனக்கு எதற்கு சிரமம், நான் ஆட்டோ பிடித்து வந்து விடுகிறேன் என்று அவனிடம் சொன்னேன். அவன் கேட்கவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். என்னுடைய காரை வெளியே எடுத்து ரொம்ப நாளாகிவிட்டது, ஒரு சேஞ்சுக்கு நானே வருகிறேன் என்று உறுதியாக கூறிவிட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். நான் காலை டிஃபன் முடித்து கொண்டு சர்க்கரை மூட்டுவலி மருந்துகளை எடுத்துக்கொண்ட பின்புதான் கிளம்பினேன் என்று தான் சொல்ல வேண்டும். மின்சார ரயிலில் எழும்பூரில் ஏறினேன். கூட்டம் அதிகமில்லை, உட்கார இடம் கிடைத்தது. ஒரு சமயம் நிற்பதற்கே இடம் இருக்காது. மற்றவர்களின் மூச்சு காற்று வெப்பத்தையும் வாய் ஊத்தை நாற்றத்தையும் அனுபவித்துக் கொண்டுதான் பயணிக்க நேரிடும். மின்சார ரயிலில் பயணம் செய்தே வெகு நாட்களாகிவிட்டது. அதிலும் இப்படி உட்கார்ந்து பயணம் செய்து நாளாகிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு ஸ்டேஷனிலும் நிற்கும் போது பெயர் பலகையை பார்த்து கொண்டே இருந்தேன். மாம்பழம் வந்ததும் இறங்கி மெதுவாக படிகள் ஏறி இறங்கினேன். மூட்டு வலி என்பதால் 2-3 இடங்களில் நின்று நடந்தேன். மகாதேவன் அடையாளம் சொன்ன இடம் வந்ததும் அவனுக்கு தகவல் தெரிவித்தேன். 10 நிமிடங்களில் வந்து விடுவதாகவும் அங்கேயே காத்திருக்கவும் சொன்னான். நான் பக்கத்து தெருவில் சற்று தூரம் நடந்தேன். பழக்கடைகள் எதுவும் தென்படவில்லை. தூரத்தில் பழ வண்டி ஒன்று நிற்பது தெரிந்தது என்று தான் சொல்ல வேண்டும். வாழைப்பழம், ஆப்பிள் வாங்கி கொண்டேன். நண்பனின் அப்பா பழங்களை சாப்பிடுவார் என்கின்ற நம்பிக்கை என்று தான் சொல்ல வேண்டும். நிற்க முடியாமல் மூடியிருந்த ஒரு கடையின் முகப்பிலிருந்த ஒட்டு திண்ணையில் ஓரமாக உட்கார்ந்து கொண்டேன். நண்பனின் கார் அந்த வழியாக தான் வர வேண்டும் என்று தோன்றியது என்று தான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு மேல் ஆனது. நண்பன் 2 சக்கர வாகனத்தில் வந்தான். கையை அசைத்து அங்கேயே நிறுத்தினேன் என்று தான் சொல்ல வேண்டும். கார் ஸ்டார்ட் ஆகவில்லை. அதான் மோட்டார் பைக்கில் பின்பக்கம் ஏறி உட்கார முயன்றேன். மூட்டு வலியால் வலது காலை தூக்கி போட முடியவில்லை. நண்பனிடம் சொல்லிவிட்டு ஒரு பக்கமாகவே உட்கார்ந்து விட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். எங்கெங்கோ சந்து பொந்துகளில் எல்லாம் நுழைத்து கடைசியாக அடுக்குமாடி குடியிருப்புகளின் முன் வண்டியை நிறுத்தினான். வண்டியை உள்ளே நிறுத்திவிட்டு மாடிப்படிகளில் ஏறினோம் என்று தான் சொல்ல வேண்டும். எனக்கு மூட்டு வலி வின் வின் என்று தெரித்தது. எழும்பூரில் படிக்கட்டுகள், மாம்பழத்தில் இப்போது வீட்டு படிக்கட்டுகள், சொல்ல முடியாத வேதனை. வீடு விசாலமாக இருந்தது. பெரிய ஹால், பெரிய பெரிய படுக்கை அறைகள், மாடுலர் கிச்சன், டைனிங், பூஜை அறை, அதை தாண்டி சர்வீஸ் வெராண்டா. பணம் இருந்தால் வசதிகளும் அபரிவிதமாக கிடைக்கின்றன. வசதிகளை பெருக்கிக் கொள்ளும் போது பணமும் கரைகிறது. சோஃபாவில் உட்கார்ந்ததும் அமுங்கி போனேன். அவ்வளவு சொகுசு. நிறைய புத்தகங்கள் இறைந்து கிடந்தன. ஒவ்வொரு புத்தகத்திலும் வாசித்த தேதி, பக்கங்களின் எண் ஆகியவைகள் குறிப்பிட்ட துண்டுச்சீட்டு சொருகப்பட்டிருந்தது. நாவல், சிறுகதை, கவிதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு என பல வகை நூல்கள் இருந்தன. ரிட்டையர்ட் ஆகிவிட்டேன். பொழுது போக வேண்டும். புத்தக வாசிப்பு தான் எனது பொழுதுபோக்கு. உனக்கே தெரியும், 2 மாதங்களுக்கு முன்பு புத்தக கண்காட்சிக்கு சென்ற போது அள்ளி கொண்டு வந்து விட்டேன் என்று சொன்னான். மகாதேவனுக்கு சொல்லும் போதே மகிழ்ச்சி பொங்கியது என்று தான் சொல்ல வேண்டும். இதோ பார், நீ இப்பொழுதுதான் கண் ஆபரேஷன் செய்து கொண்டிருக்கிறாய். ஒரே அடியாக படித்து கண்களுக்கு ஸ்ட்ரெயின் தராதே என்று சொன்னேன் என்று தான் சொல்ல வேண்டும். டாக்டரை போலவே பேசுற என்று அவன் சொன்னான். கண் முக்கியமில்லையா? அதான் என்று நானும் சொன்னேன். பென்ஷனில் மாதம் 1000 ரூபாய்க்கு குறையாம புத்தகம் வாங்க போறேன் என்று அவன் சொன்னான். நல்ல விஷயம்தான். அதோட கண்களையும் காப்பாற்றி கொள்ள வேண்டும் இல்லையா என்று நானும் சொன்னேன். சரி விடு, இதோ இங்க கிடக்கிற புத்தகங்கள் எல்லாம் நான் படித்து விட்டவை. நீ போகும்போது வேண்டியதை எடுத்துப்போ என்று சொன்னான். சொல்லிவிட்டு உள்ளே சென்றவன் சிறிய எவர் சில்வர் பிளேட்டில் ஏதோ கொண்டு வந்து நீட்டினான் என்று தான் சொல்ல வேண்டும். ஒய்ஃப் 1 வார ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தபோது பெங்களூரிலிருந்து வாங்கி வந்தான். அங்கே இது ரொம்ப ஃபேமஸா என்று என்னிடம் சொன்னான். வாங்கி கொண்டே, அப்போ ஒய்ஃப் வந்தாச்சா என்று கேட்டேன். வந்துவிட்டு அடுத்த 1 வார ட்ரைனிங்குக்காக புறப்பட்டு போய்விட்டாள் என்று அவனும் பதில் சொன்னான். அப்பா எங்க என்று கேட்டேன். உள்ளே இருக்கிறார், இதோ கூப்பிடுகிறேன் என்று சொன்னான். இரு, நாமே அவர் இருக்கும் இடத்துக்கு போகலாம் என்று நானும் அவனிடம் சொன்னேன். அவரோட அறைக்கு யார் வருவதையும் அவர் விரும்புவதே இல்லை. நானே 1-2 தடவைகள் தான் போயிருக்கிறேன் என்றால் பார்த்துக்கொள் என்றான். எழுந்தவன் உட்கார்ந்து விட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். அப்பா, என்னோட மதர் நண்பன் வந்திருக்கான், உங்களை பார்க்கணுமா என்று உரக்கச் சொன்னான். சற்று நேரம் கழித்து அவர் வெளியே வந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். வற்றி போன ஒடிசலான திரேகம், கண்ணாடி கிடையாது, வயிறு ஒட்டி உடல் பூராவும் ஏக சுருக்கங்கள். முதுமைதான் எவ்வளவு மாற்றங்களை கொண்டு வந்து விடுகிறது.
எழுந்து அருகே சென்று நமஸ்காரம் என்றவாறே பழங்கள் அடங்கிய கவரை நீட்டினேன் என்றுதான் சொல்ல வேண்டும். அதை தொட்டுவிட்டு தேங்க்ஸ் என்றபடி மகாதேவனை வாங்கி கொள்ள சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்பாவுக்கு 87 வயது என்று சொன்னான். அவர் சமையற்கட்டு பக்கமாக மெதுவாக நடந்தார். அப்பா ரொம்ப நன்றாக சமைப்பார், காபி டீ போடுவார் தெரியுமா என்று அவன் என்னிடம் சொன்னான். நான் அதற்கு பதில் ஏதும் சொல்லவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் ஒய்ஃப் இல்லையா? அவர்தான் தினமும் சமையல், காஃபி டீ எல்லாம் என்று சொன்னான். அவன் பேச்சு எனக்கு என்னவோ போல இருந்தது. ஜீரணிக்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இவ்வளவு பெரியவரை போய் சிரமப்படுத்துவது சரியா மகாதேவா? என்ன பண்ணுவது, எனக்கு எதுவுமே தெரியாது என்று அவன் சொன்னான். அதற்காக அவரை வேலை செய்ய சொல்லலாமா? நாம் தான் வயதானவர்களுக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்று அவனிடம் சொன்னேன். உனக்கு எல்லாமே தெரிகிறது சொல்கிறாய். உன்னை போல் வர்றபோது பழங்கள் வாங்கி வர தெரியாது எனக்கு. எங்கேயாவது போகும்போது வெறும் கையோடு தான் போய் நிற்பேன். ஒய்ஃபே திட்டுவா. நான் பதில் ஏதும் சொல்லவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு தடவை அதிசயமா வாங்கி கொண்டு போனவன் வெக்கப்பட்டு கூச்சத்தோடு அதை கொடுக்காமலேயே கொண்டு வந்துட்டேன் தெரியுமா என்று சொன்னான். ரொம்ப லட்சணம் என்று நானும் சொன்னேன். அப்பா, எங்களுக்கு டீ போட்டு தர முடியுமா என்று உரத்த குரலில் சொல்லிக்கொண்டே சமையற்கட்டு பக்கம் நடந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். மகாதேவனின் செயல் எனக்கு எரிச்சல் ஊட்டியது. வயதானவரை தள்ளாதவரை போய் டீ போட்டு தர முடியுமா என்று எப்படி கேட்க தோன்றுகிறது என்று என் மனதிற்குள் கேட்டுக்கொண்டேன். மகாதேவா, எனக்கு டீ வேண்டாம் வா, இப்படி என்று அவன் கையை பிடித்து இழுத்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். அதற்குள் அவரே 2 கைகளிலும் டபராவிற்குள் டம்ளர் ஆட ஆட டீயை எடுத்து வந்து விட்டார். ஓடிச்சென்று வாங்கி கொண்டேன். நீங்க சிரமப்பட்டு எங்களுக்கு டீ போட்டு தருவது மனதை சங்கடப்படுத்துகிறது என்று அவரிடம் சொன்னேன். இது எனக்கு ஒரு சிரமமே இல்லை என்று அவரும் என்னிடம் சொன்னார். கண்களை சிமிட்டி சிரித்து கொண்டே சொன்னார். பொக்கை வாய் சிரிப்பில் அவர் முகம் கள்ளங்கப்படமற்று பிரகாசித்தது என்றுதான் சொல்ல வேண்டும். நண்பனின் மீது கோபமாக வந்தது. எரிச்சல் மண்டியது. அவனை பார்க்கவே பிடிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மனம் குமைந்தது. டீயை அருந்த மனம் ஒப்பவில்லை. ஆனாலும் ஆத்மார்த்தமாக வாஞ்சையோடு யாரும் சொல்லாமல் அவரே தயாரித்து கொடுத்ததை உதாசீனம் செய்ய மனம் மறுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். சஞ்சலப்பட்டவாறே டீயை எடுத்து உறிஞ்சினேன். டீ அருமையாக இருந்தது. அவ்வளவு மனம். மேற்கொண்டு அங்கு உட்கார இருப்பு கொள்ளவில்லை. மனம் கனமாகி என்னவோ செய்தது என்றுதான் சொல்ல வேண்டும். மகாதேவன் பெரியவரை போய் சமைக்க சொல்வதும் டீ போட்டு தரச் சொல்வதையும் நினைத்து நினைத்து மருகினேன் என்றுதான் சொல்ல வேண்டும். பெரியவர் தள்ளாடி அவரது அறையினுள் நுழைந்து கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். எழுந்து நடந்தேன். வராமலேயே இருந்திருக்கலாம் என்று உள்மனம் முணுமுணுத்தது. படிகளில் இறங்கினேன் என்றான்